ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆஃப் ஆக்ஷன் உடைய நிஃப்டியுடைய ப்ரைஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து 21,400 லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். டார்கெட் வந்து 350 சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், இந்த லைவ் மார்க்கெட்டில் 10 மணிக்கு என்ன ரேட் வந்தது அப்படின்னா 338, அதாவது 340 கிட்ட வந்தது. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 60 புள்ளிகள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஜஸ்ட் 15லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,510 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது மட்டும் இல்லை, ஒரு மைனர் சப்போர்ட் வந்து 21,420. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து 21,350. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட், அதாவது கொஞ்சம் அப்போ ஓப்பன் ஆகி கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. அதாவது 21,550 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த கேண்டில் நீங்கள் பை பண்ணலாம் நிஃப்டியை. ஸ்டாப்லஸ் வந்து ஒரு 40லேருந்து 50 புள்ளிகள் வச்சுட்டுக்குங்க. டார்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 45லேருந்து 50 பாயிண்ட்ஸ், அதாவது 21,550 560 லெவல் வந்து T1 வச்சுக்கோங்க. T2 வந்து 21,610 வச்சுக்கோங்க. இது நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. செல்லிங் எங்கே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு சப்போஸ் கேப் அப், அதாவது 21,510க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 580 ஒரு 50 இல்லை 70 80 புள்ளிகளுக்கு மேலே கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக மாறிடும். ப்ரீவியஸ்லி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது. ஸோ கேப் அப் ஆன உடனே இது வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரியான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது, எந்த பேட்டர்னில் நிஃப்டி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். சப்போஸ் இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நெக்லைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக திருப்பியும் நிஃப்டியை வந்து பை பண்ணுங்க. மெயினாக வந்து குறிப்பாக இது எந்த டைம் ஃப்ரேமில், ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பாருங்கள் டபுள் டாப் ஃபார்ம் ஆகுதான்ட்டு. ஸோ டபுள் டாப் ஃபார்ம் உங்கள் சார்ட்டில் ஃபார்ம் ஆன உடனே அந்த நெக்லைன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி அதை பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்க நிஃப்டியை. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நாளைக்கு நிஃப்டி இது பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். உங்களுடைய டார்கெட் வந்து 21,350 லெவல் வந்து இந்த டார்கெட்டாக வைக்கலாம். ஸ்டாப்லஸ் வந்து 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ். ஸோ 21,420 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இனிஷியல் டார்கெட் வந்து ஒரு 40 புள்ளிகள், அதாவது 21,370 லெவல் வந்தாலே நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணிடுங்க. இன்டர்டேல வந்து உங்களுக்கு 40 புள்ளிகள் 35 புள்ளி வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி வெளியே வரலாம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு இங்கே அக்குமுலேட் ஆகி இந்த லெவலும் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து இன்னும் லோ வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே மேலே இந்த லெவல் பிரேக் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கேப் அப்பு ஓப்பன் ஆகுனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த மைனர் லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு நாளைக்கு நிஃப்டி வச்சுக்கோங்க, கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே சஸ்டெயின் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு திருப்பி நீங்கள் நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம்.
ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து 47,800 கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ டார்கெட் வந்து 47,700 கொடுத்தேன். செகண்ட் டார்கெட் 47,500 கொடுத்தேன். ஆனால் லோ பாருங்க 47,650 கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி வந்தது. மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கூட நான் கொடுத்தேன். அதாவது 47,860 லெவலில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி 47,860 ஒரு பை கால் கொடுத்தேன். டார்கெட் வந்து 48,000 நான் சொன்னேன். எக்ஸாக்டாக 48,015 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கூட ஒரு அருமையான ஒரு 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இப்போ நாளைக்கு வந்து என்ன ஆகும் என்பதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் கிட்ட வந்து இந்த லெவலில் பிரேக் ஆயிடுத்து அப்படின்னா, அதாவது 48,220 48,025 லெவல் அதை பிரேக் பண்ணி, இல்லை 48,000 பிரேக் பண்ணி ஒரு கேண்டில், ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 48,000 பிரேக் ஆன உடனே வாங்கணும் கிடையாது. அந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகி பாசிட்டிவ் கேண்டிலோ பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம பார்க்கணும். பை பண்ணுறதுக்கான ஐடியாஸை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் வந்து பேஷண்ட்டாக வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இது பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து சம் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க. இனிஷியல் டார்கெட் வந்து 48,125 இல்லை 150 கூட வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து பிகாஸ் இது இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆல் டைம் லைஃப் டைம் ஹை வேறு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து வரலாம். சப்போஸ் இங்கே வந்து சஸ்டெயின் ஆகி இந்த 48,200 லெவலில் சஸ்டெயின் ஆகி திருப்பியும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் புது நியூ ஹைஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் செல் பண்ணலாம். இனிஷியல் டார்கெட் வந்து 47,640 லெவல் தான் டார்கெட். ஸோ இந்த டார்கெட் இல்லைன்னா 100 புள்ளிகள் வந்தாலே நீங்கள் ஒரு வாட்டி வெளியே வந்துடலாம் பேங்க் நிஃப்டியில். இதை மைண்டில் வச்சு சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ணி இங்கே கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணலாம், திருப்பியும் நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகி ஒரு நெகட்டிவான கேண்டில் 47,640 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை இங்கேயும் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள். இனிஷியல் டார்கெட் வந்து 47,540. அல்டிமேட் டார்கெட் வந்து 47,400 லெவல் வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை பார்க்கலாம். காஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வைங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஜிஎன்எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா எப்பவுமே இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தது அப்படின்னா உடனே ஒரு சப்போர்ட் எடுத்து ரேலி ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ இனி கூட பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜிஎன்எஃப்சியை செல் பண்ணுங்கள். செல் பிலோ 735, ஸ்டாப் லாஸ் 742, டார்கெட் வந்து 730, 725 அண்ட் 780. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். 742 ஸ்டாப் லாஸை வச்சு ஜிஎன்எஃப்சி செல். இன்கேஸ் சப்போஸ் இங்கே இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை இங்கே இடத்து வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அது மாதிரி இங்கே கூட வந்துட்டு ஒருவேளை இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். அதனால் பை பண்ணணும் அப்படின்னா இங்கே வாங்காதீங்க. எப்போ 745 பிரேக் ஆகுதோ பாருங்கள். இந்த 745 லெவல் பிரேக் ஆன உடனே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். டார்கெட் வந்து 750, 755 அண்ட் 760. இந்த 3 டார்கெட் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 730. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அதாவது 735
இல்லை 738 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் பையும் பண்ணலாம் ஜிஎன்எஃப்சி. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், அதானி போர்ட். ஸோ அதானி போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து ஒரு அருமையான இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம், சப்போஸ் இந்த ஹேண்டில் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ 1086 மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம், சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 1068, ஸ்டாப் லாஸ் வந்து 1077, டார்கெட் வந்து 1060, 1055 அண்ட் 1040. ஸோ இது கொஞ்சம் மாற்றிடலாம், 10,000 இருக்கு. ஓகே, ஸோ 1060, 1055 அண்ட் 1040, ஸ்டாப் லாஸ் வந்து 1077. ஸோ செல் அதானி இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க, 1077 ஸ்டாப் லாஸை வச்சு செல். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம போயிடலாம், டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள ஒரு அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிவிஸ் லேப்பை பை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நிறைய தடவை இந்த லெவல் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனில் இது கிட்ட வரைக்கும் வரலாம். இது பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மேலே போகலாம். ஸோ பை அபவுட் 3737, ஸ்டாப் லாஸ் 3710, டார்கெட் வந்து 3750, 3762 அண்ட் 3785. நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், டாடா கம்யூனிகேஷன். டாடா கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது, இப்போ டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக்லைனை வந்து பிரேக் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக டாடா கம்யூனிகேஷனை செல் பண்ணலாம். செல் பிலோ 1782, ஸ்டாப் லாஸ் வந்து 1795, டார்கெட் 1770, 1760 அண்ட் 1745. இன்கேஸ் சப்போஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சு, பிரேக் பண்ண ஃபெயில் ஆகி இது பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பையும் பண்ணலாம். 1818 வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எப்போ உடைக்குதுன்னு, அதை உடைச்சோம்னா நீங்கள் பையும் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஏசிசி. ஸோ ஏசிசி பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் போல் அண்ட் ஃபிளாக், அதாவது இன்வெர்ஸ் போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்னாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இது பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 2200, ஸ்டாப் லாஸ் 2217, டார்கெட் வந்து 2187, 2177 அண்ட் 2150. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 2217 ஸ்டாப் லாஸை வச்சு செல் பண்ணுங்க ஏசிசி. இன்கேஸ் ஏசிசி இது பிரேக் பண்ணாமல் இது பிரேக் பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன ஸ்டாக்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து அதாவது நேற்று வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் கொடுத்தேன் இல்லைங்களா, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு என்பதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நிஃப்டி சொல்லியிருந்தேன், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் முடிச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் நேற்று நான் சொல்லியிருந்தேன், கமெண்ட்ஸ் இந்தியா. ஸோ கமெண்ட்ஸ் இந்தியா வந்து எங்கே பை சொல்லியிருந்தேன்னா பை அபவ் 1955. ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1982 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 55, 65, 75, 85, ஆல்மோஸ்ட் சம் 25 பாயிண்ட்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் இந்தியா வந்திருக்கு. இது நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்னைக்கு. அடுத்தது வந்து எஸ்காட்னு சொல்லியிருந்தேன் செல் பண்ண சொல்லி. ஸோ எஸ்காட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கமெண்ட்ஸ் வந்து 25 பாயிண்ட்ஸும் எஸ்காட் வந்து 24 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ எங்கே சொல்லியிருந்தேன்னா 3119 செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3111, 3001, 3088 சொல்லியிருந்தேன். ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3095 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 25 பாயிண்ட்ஸ், இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இன்னைக்கு.
அடுத்தது வந்து எல்ஐசி நான் கொடுத்துருந்தேன், எல்ஐசி ஹவுசிங். ஸோ எல்ஐசி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அதுவும் நான் செல் தான் சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 524 வரைக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ லோ பார்த்தீங்கன்னா 526.80. ஸோ செகண்ட் டார்கெட்டு எல்ஐசியில் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு கொடுத்தது. அடுத்தது வந்து எம்சிஎக்ஸ் கூட நான் சொல்லியிருந்தேன், நேற்றும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் சொல்லியிருந்தேன். எம்சிஎக்ஸ் வந்து செல் பிலோ 3232 காலையில் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3232 பிரேக் பண்ண உடனே லோ பாருங்கள் எங்கே போயிடுச்சு, 31985 வரைக்கும் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய தேர்ட் டார்கெட் கிட்ட, தேர்ட் டார்கெட் 3180 கொடுத்தேன், பட் 3185 வரைக்கும் எம்சிஎக்ஸ் வந்தது. இதில் எம்சிஎக்ஸில் அகெயின் ஒரு 45 புள்ளிகள் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கோர் கொடுத்துருந்தேன், லைவ் மார்க்கெட்டில் இது சொல்லியிருந்தேன் கான்கோர். ஸோ கண்டெய்னர் கார்பரேஷன் வந்து 862க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. காலையில் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப் அப்பே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் தான். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து பை பண்ணிருக்கோம். எப்போ வந்து புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரிஷ் கேண்டில்லாம் நம்ம பையே பண்ண தேவையில்லை, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 862க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். லோ பாருங்கள் 8655 வரைக்கும் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட்டுக்கு ஜஸ்ட் ₹1 தான் மிஸ்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு கான்கோல வந்து ஒரு 7 புள்ளிகள் 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நவீன் ஃப்ளோரைன் கொடுத்துருந்தேன், நவீன் ஃப்ளோரைன். ஸோ இந்த ஸ்டாக்கு கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா செல் சொல்லியிருந்தேன். எங்கள் செல் பிலோ 3870 சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 3855 3825 கொடுத்துருந்தேன். ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா 3825 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டும் இதில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நவீன் ஃப்ளோரில் கூட ஒரு 44 புள்ளிகள் நம்ம பிளான் பண்ணது மாதிரி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்கா லேப் நான் சொல்லியிருந்தேன். இப்கா லேபை வந்து இதையே நான் ஷார்ட் தான் அடிக்க சொன்னேன். அதாவது இது கூட லைவ் மார்க்கெட்டில் தான் கொடுத்தது. 1117 கீழே டார்கெட் வந்து 1110 1105 1095 கொடுத்துருந்தேன். பட் 1105 வரைக்கும் வந்தது. ஸோ அதுக்கு கீழே பிரேக் பண்ணல, பிகாஸ் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால இது பிரேக் பண்ண முடியல. எக்ஸாக்டாக பின் பாயிண்டாக 1105 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு அருமையான ஒரு 12 புள்ளிகள். அதே மாதிரி எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. காப்பரில் எம்சிஎக்ஸில் வந்து காப்பரில் வந்து 722 கொடுத்தேன். பட் ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணும்போதே கொஞ்சம் ஏறிச்சு, 723 கிட்ட வந்தது. ஸோ கொடுக்கலாமா வேணாமா அது யோசித்துக்குள்ள நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 726 வரைக்கும் டார்கெட் சொன்னேன். ஆனால் ஹை பாருங்கள் 729. ஸோ 23னா இதுலேயே ஒரு 6 புள்ளிகள். ஒரு புள்ளிக்கு வந்து 2500 ரூபாய் ஞாபகம் வச்சுங்க. 6 புள்ளினா 2500 இன்ட்டு 6 நீங்களே போட்டுக்கோங்க, எவ்வளோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நான் சில்வர் கொடுத்துருந்தேன், பை பண்ண சொல்லியிருந்தேன். சில்வர் கூட பார்த்தீங்க அப்படின்னா 74,500 கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நான் பை பண்ண சொன்னேன். இங்கே டார்கெட் கொடுத்தேன் 74,600 700 800 கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 75,000 கிட்ட போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் இந்த சில்வர்லேயும் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த கால்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணணும், என்னை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஒரு தம்ஸ் அப் தட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் எப்பப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.